வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு 2024 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, மாத கிரகமாகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். செவ்வாய் கன்னி ராசிக்கு நல்ல ஒரு சாதகமான கிரகம் இல்லை. 8ஆம் இடத்துல ஆட்சி பெறும் பொழுது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பத்தாவதுக்கு ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் இடத்து சனி 3ஆம் பார்வையை பெரிய போகிறார். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் உபாதை, 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற உடல் உபாதை, வண்டி வாகனத்தில் போகிறப்போ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு, டிராவலிங்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரவு நேரம் பயணம் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு, குறிப்பாக கன்னிராசிக்காரர்கள் இருக்க வேணும். பலம் பெற்று சனியோட பார்வை பெறுவது அவள் நல்லதில்லை. எந்த விதத்திலையும் ஒரு சுபகிரகத்தின் தாக்கம் இல்லை. பட் அந்த ஒரு குறைதானே ஒழிய மற்றபடி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானாதிபதி சுக்கிரனே ஆட்சி பலம் பெற்று ராசி அதிபதி ஆகிய புதனும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானம் ஆகிய ரிஷபத்தில் போய் பாகிஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது ஒரு ராஜயோகத்தை உருவாக்கிறது. அதே சமயத்தில் சூரியனும் குருவும் அதில் சேர்றதும் அருமையான விஷயம்தான். ஸோ பாகிஸ்தானம் வலுப்பெறுகிறது. இதுவரைக்கும் சில விஷயங்கள் கடப்புல போட்டு இருந்த விஷயங்கள், கிணத்துக்குள்ள கல் போட்ட மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நகர அமைக்கும். உங்களுக்கு சாதகமாக சில நடந்து காட்டும். கடந்த 6 மாசமாக எல்லாமே ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. எதுவுமே கொஞ்சம் வாழ்க்கையில ஃபாஸ்ட்டாக போக முடியாமல் எந்த ஒரு விஷயம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை என்று போயிட்டு இருக்கிற சில தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சாக ஜூன், குறிப்பாக முதல் வாரம் பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்தை அமைத்தி கொடுத்து இதுவரைக்கும் எதிர்பார்த்த இந்த விஷயங்கள் கைக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், நல்ல ஒரு ஞாபக மறதி இல்லாமல் எக்ஸாமில் எழுதக்கூடிய ஒரு அமைப்பாகவும், படிக்கக்கூடிய விஷயத்துல ஒரு புது கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் ராகும், ராசியில் கேது இருக்கிறார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஸோ பங்குதாரர்கள், நண்பர்கள், நம்ம யார் வாழ்க்கையில் டெய்லி நம்ம பரஸ்பரமாக நம்ம நட்பு பாராட்டுறோமோ பழகுறோமோ அவங்ககிட்டலாம் சில விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய ஒரு நட்பு வரும்பொழுது அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும். அதே சமயத்தில் பாகிஸ்தானத்தில் இவ்வளோ கூடிய நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது எல்லாமே கொஞ்சம் சாதகமான பலன்கள் பெறும். அதே சமயத்தில் செகண்ட் ஹாஃப் என்று சொல்லப்படுகிற ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சூரியனும் 10ஆம் இடத்துல போகிற திக்பலம் பெறுகிறார். அதே சமயத்தில் புதன், அது மாதிரி சுக்கிரன் எல்லாமே 10ஆம் இடத்துக்கு போகிறது. எப்பவுமே சூரியன் 10ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயம். அதுவும் நீங்கள் பிறந்த ஒரு ராசி, உங்களோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, அதாவது கோச்சாரத்தில் 10ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, சூரியன் 10ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். அந்த அடிப்படையில் நீங்கள் தொழில் சில பேர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும், நல்ல ஒரு கடன்னு இந்த ஒரு மாதத்தில் சில விஷயங்கள் சாதிச்சுக்க முடியும். அமைப்புகள் கிடைக்கும். கடை பார்க்கணுன்னு இருக்கிறவங்களுக்கு கடை கிடைக்கும். லைசன்ஸ் எடுக்கணுங்கிறவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். ஒரு அமைப்பு கடன்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஐடி, சாஃப்ட்வேர், சோஷியல் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான ஒரு டைமாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பாகவும் கடன்னு சில விஷயங்கள் சாதித்து உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு 2024 ஜூன் மாதம் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்ப விஷயத்தில் நீங்கள் பேசுகிற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் ஒன்று பேசுகிறது புரிஞ்சுக்கிட்டது வேறு. அதே மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் இது பண்ணுறீங்க, இமெயில் பண்ணுறீங்க, மேலதிகாரியோட பேசுகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் 1க்கு 2 தடவை கேர்ஃபுல்லாக யோசிச்சு தான் நீங்கள் பண்ணணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷனுக்கு ஆகக்கூடிய எல்லா அமைப்புகளும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி என்ன, எவ்வளோ தூரம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுங்கிறத பார்த்து பண்ணணும். ஏன்னா திடீர்னு சீக்கிரமாக அமையக்கூடிய அமைப்பு வரும். திடீர்னு ஒரு நல்ல ஒரு பங்குதாரர்கள், நல்ல ஒரு அமைப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டீலர்ஷிப்புக்கோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்புக்கோ ஒரு கடையோ நமக்கு கிடைச்சிரும். பட் அந்த விஷயத்தை கிடைத்ததுக்கப்புறம் நம்ம அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கேஷ் ஃப்ளோ, ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கா, கடன் எந்த அளவுக்கு வைத்துக்க முடியுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ண வேண்டிய அமைப்பு கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஓரளவுக்கு கடனை எல்லாமே கட்டுக்குள் வைக்கக்கூடியவும், எதிரிகளை கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அமைப்பு தான். செவ்வாய் மட்டும் இந்த மாதம் முழுசு ஆட்சி பலத்தோட 8ஆம் இடத்திலிருந்து சனியின் பார்வை பெறுறதுனால கொஞ்சம் உடம்பு ரீதியான விஷயங்கள், மன ரீதியான விஷயங்கள், பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அடி வயிறு, அது மாதிரி விஷயங்கள், வாகனத்தில் போகும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் மெடிக்ளைம் போடாமல் இருக்கிறீங்க, இன்சூரன்ஸ் போடாமல் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் போட்டுக்குங்க.
ஏன்னா திடீர்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு செலவு வந்துருச்சு, ஒரு மருத்துவ செலவு வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் வரக்கூடிய அமைப்பு ஒழிய, மற்றபடி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் பல கன்னிராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக நல்ல தசாபூத்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முதல் ஆஃப் வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் என்று சொல்லப்படுகிற பல நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் கை மேலே வந்து மடியில் உழுகக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்த செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அது மூலமா நீங்கள் சில விஷயங்களை சாதித்து கொள்ள முடியும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் ஆகிறது, ஸ்கூல் டு ஸ்கூல் மாறுறது, நல்ல கோர்ஸ் எடுக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்களும், வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், தொழில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும், அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் கொஞ்சம் செஞ்சு, ஈவன் இல்லத்தரசிகளே சைடில் சில பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஆசை இருக்கிறவங்களாம் செய்யக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக ஜூன் மாதம் வந்து எதிர்காலத்தில் பல ஆண்டுகள் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்ப கட்ட அடிப்படை மாதமாக ஜூன் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.